இந்த மாதிரி கோழியை உரிச்சு மஞ்சள் தடவி வச்சு இனிமேல் தான் உப்பு கண்டம் போடுறதா சூப் போடுறதான்றது தெரியும். பேப்பரில் இருந்தார், இப்போ அட்டையில் ஒரே அட்டையை அழிக்குது. முதல்ல பிட்டு பிட்டாக வச்சுருந்தார், தொலைஞ்சி போய். அது காலேஜ் படிக்கும்போது விஜய் அப்படி தான் பிட்டு அடிக்கிற பழக்கம். அதே இதில் இந்த பையிலேருந்து ஒன்று எடுப்பாப்புல, என் சகோதரி அது என்ன சொல்லுவாப்புல, ஏதோ அனன்பா நன்பி பண்ணாதேன்னு சொல்லணும். இந்த பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவரமா என்னை வந்து இந்த மாதிரி 3 பேர் பாலியல் வன்மை கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கும் தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். நான் இவங்களை விட பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆள். அதை கண்டினியூஸாக பேசலை பார்த்தீங்களா? தீய சக்தி தான். ஏன்னா தீய சக்தி திமுகன்னு சொல்லும்போது உலகி தாவேக்கான்னு சொல்லிடுவாங்க. அந்த வாக்கெல்லாம் அவர் காப்பாற்றுவாரா சார்? இல்லை, அவர் இதுவரை காப்பாற்றினது இல்லைன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னதை இப்போ தம்பி ஒன்றும் செஞ்சதில்லைன்னு. இந்த மாதிரிலாம் வாயிலேயே வடை சுடுறதுக்கு நான் டிஎம்கே கிடையாது, நான் வந்து சொன்னதை செய்வேன்னு அவர் சொல்கிறாரு சார். எல்லாரும் வடை சுட்டா இருக்கும். இவர் வேறு விதமாக வெங்காய போண்டா போடுறாங்க. அதே மாதிரி திருச்சியில் போய் நகை கொள்ளையடிச்சான் இந்த லலிதா சொல்லுவார். இந்த ஓனரே அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஜெயிலில் போய் பார்த்தாரு. எதுக்காக என் கடையில் கொள்ளையடிக்கணும்னு உனக்கு தோணுச்சு? எப்படி நீ பிளான் பண்ண? நாங்கள் எங்கே மைனஸ் வீக்னஸ் இருந்தோம்? நல்லவனுக்கே தான் கொடுப்பீங்களா? பிஇ படித்தவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்களா? இதெல்லாம் பாருங்க. ஒரு நோடியில் ஜெயில் எடுத்துட்டு ஓடுனானே அவனை பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி திறமையான ஆளுக்கு கொடுத்து பாருங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், ஈரோடு பொதுக்கூட்டம் மங்களகரமாக மஞ்சளில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதே இது மாதிரி சொல்கிறீங்க. அந்த இது சமையல் பண்ணுவாங்களே மொத்தமாக அந்த தாத்தா, முதல்ல மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், அடுத்து சீரகம், அடுத்து வெங்காயம், அடுத்து உளுந்தம்பருப்பு அப்படின்ற மாதிரில போகுது. மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து கோழிக்கு மஞ்சள் தடவிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போதே மஞ்சள் தான். அதான் முதல்ல கோழிக்கு உரித்து மஞ்சள் தான் தடவுவாங்க. இந்த மாதிரி கோழியை உரித்து மஞ்சள் தடவி வச்சுக்க இனிமேல் தான் உப்பு கண்டம் போடுறதா சூப் போடுறதான்றது தெரியும். பரவாயில்ல. ஆனால் விஜய் வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு அரசியல் ஸ்கூலில் சேர்ந்து இப்போ நல்லா டியூஷன் வாத்தியார் புதுசாக வந்திருக்காருல்ல, அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டைலாக்லாம் படிச்சுட்டு வந்து நல்லா சத்தமாக பேசியிருக்காப்புல. அது பெரிய மாற்றம் தெரியுது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோடு கூட்டத்திலேயே இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. 2026 எலெக்ஷன்லலாம் ஓட்டு வாங்கிடுவாரா? இதே மாதிரி அதான் ரொம்ப டெவலப் ஆனார்னா தாண்டி போயிட்டாருன்னு வைங்க. சில பேர்லாம் ரேஸில் போவாங்க, கோடு முடிஞ்சிடும், அதையும் தாண்டி அந்த பக்கமாக போயிட்டாங்கன்னு வைங்க, போய் எங்கிட்ட குழியில் விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப இதாயிரும். சில வண்டிலாம் பிரேக் பிடிக்காமல் ரொம்ப வேகமாக போச்சுனாலும் சிக்கல் தான். அதனால் எல்லாமே சிக்கல் தான். விஜய் பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பேசுகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து படிக்காமல் அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்காப்புல 2 நாள். அந்த வகையில் பரவாயில்ல. அவர் நியாயமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு சார். அவர் எதுமா அநியாயமாக பேசியிருக்காரு? எல்லாமே நியாயமாக தான் பேசியிருக்காரு. 40 பேர் சேர்த்தது கூட நியாயம்தான். அவரை பொறுத்தளவுக்கு அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நியாயமாக தான் எல்லாத்தையும் பண்ணுவார். அவருக்கு எல்லாமே அவர் இப்போ எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. இந்த மாதிரி தான் அவர் நியாயமான ஆள் தான் சார். அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. கொள்ளை அடிக்காதீங்க, நான் என்ன கொள்ளையை அடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் என்ன குடும்பத்தை. செங்கோட்டை என்ன சொல்கிறாரா? இல்லை சார், அவர் தான் 20 வருஷமாக இருந்தார் ஜெயலலிதா கூட, 25 வருஷமா அவரே போட்டா தாக்குனார். அப்படி பேசணும் மாதிரி தெரியலையே. இல்லை சார், அவர் விஜய் சொல்லியிருக்காரு சார். அதை தான் விஜய் தான் செங்கோட்டை என்ன சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். கொள்ளையடிக்காதீங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் தான் 25 வருஷமாக ஜெயலலிதா கூட இருந்தார். ஜெயலலிதா தான் கொள்ளையடிச்சதுக்காக ஜெயிலுக்கு போனால் ஒரே முதலமைச்சர். அப்போ அவர் தானே சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் ஒரு பாட்டு தானே சார் அதில். செங்கோட்டை அதுதான் அவர் தானே கூட இருக்கார். அடுத்து ஐஆர்எஸ் இவர் இருக்கார். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, அவர் குடும்பத்திலே கொள்ளையடிச்சிட்டு வந்தவர். இன்னொருத்தர் வந்து அந்த 85, 86 அவர் வந்து இதிலேருந்து வந்தார். இதில் பாண்டிச்சேரியிலேருந்து. இப்போ யாரை சொல்கிறாரு? அவர் யாரை சொல்கிறாருன்றது வேணும்ல. பேரை சொன்னாரா? இல்லை. அப்புறம் என்ன? அப்போ நீங்கள் ஏன் செங்கோட்டை என்ன நினைக்கக்கூடாது? ஏன் ஆதவ அர்ஜுனாவை நினைக்காம நீங்கள் வந்து வேறு யாரையும் நினைக்கிறீங்க? சார், பக்கமாக டைலாக்லாம் செம்மையாக பேசியிருந்தாரு. டிஆர் ஸ்டைலில், எஸ்டிஆர் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் செம்மையாக பேசியிருந்தாரு. ட்ரை பண்ணுறதாம்மா ஒரு படத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரி தானே. இப்போ கில்லி மாதிரி பிகில் இருக்காது. பிகில் மாதிரி இன்னொரு படம் என்னது கடைசியாக வந்துச்சு ஒரு படம்? பிகில் மாதிரி கடைசியாக ஒரு படம் விஜய் படம் வந்துச்சம்மா. நீங்களாம் ரசிகைன்னு சொல்கிறீங்க, ஒரு இது இல்லையா? கடைசி படம் கூட பார்க்கலையா நீங்கள்? சரி, அப்போ இது புனநாயகனாலும் பார்த்துருங்க சார். நார்மலாக மிரட்டுவார். நான் வந்து எனக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். இதில் வந்து நீங்கள் வந்து அசிங்கமாக அரசியல் நடத்துகிறீங்க. நான் அப்படி எனக்கும் நடத்த தெரியும், ஆனால் நான் நடத்த மாட்டேன். உங்களை மாதிரி உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடாதா? அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ அதான் இப்போ யாராவது ஒருத்தன் வந்து கற்பழிச்சிட்டான்னு வைங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டான், பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான். இப்போ அவன்கிட்ட போய் ஒருத்தர் சவால் விடுறாருன்னா இப்படி பண்ணாதேன்னு சொல்லணும், இல்லை பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கணும். எனக்கும் பண்ண தெரியும், நானும் பண்ணுவேன், நான் பண்ணி காட்டவா அப்படின்னா அப்புறம் அவர் தலைவனாக எப்படி? அது
ஆனா அவர் பண்ண மாட்டேன்னு தானே சொல்றாரு. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன்மா, ஒரு இடத்துல இப்போ நான் இல்லை, வேற ஒருத்தர் போய் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்குது, இங்கே பாருமா உன்னை வந்து இந்த மாதிரி 3 பேர் பாலியல் வன்முறை கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கும் தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன், நான் இவங்கள விட பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆள் பாலியல் வன்கொடுமையில், ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவனா? எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன், இப்படி கொடூரத்தை பண்ணியிருக்கீங்களோ உங்கள் மேலே என்ன தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறவன் தான் வந்து நல்லவன். நானும் பண்ணுவேன்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது? எனக்கும் பண்ண தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன்னா நீங்களும் அதை கேட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் இருந்தவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னது ஏன் சார் பார்க்க இல்லை? அப்போ நானும் பண்ணுவேன்னு சொன்னது அதை பார்க்க மாட்டேங்கல நீங்கள்? நானும் கொடூரமானவன் அப்படின்ற மாதிரி அடிகள் காமெடியில் வர மாதிரில இருக்குது. நானும் பயங்கரமான ஆள் தான், நானும் வேணா பின்லாடன்ட்ட பேசுறியான்ற மாதிரிலாம் இருக்குது. அதை அப்புறம் போட்டு அடின்னு அடித்தவொடனே நான் சும்மா ஒரு பில்டப்புக்கு சொன்னேன்ற மாதிரி இருக்குது விஷயம். தூய சக்தி டிவி கேட்கும், தீய சக்தி அதை கண்டினியூஸாக பேசலை பார்த்தீங்களா? தீய சக்தி தான். ஏன்னா தீய சக்தி திமுகன்னு சொல்லும்போது உளறி தாவேக்கான்னு சொல்லிடுவாப்புல. அதனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக தீய சக்தி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு யாரை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை திமுக அப்படின்னாரு. பார்த்தீங்களா இல்லையா? நமக்கு தான் தெரியும்ல சார், அவர் எப்படியோ திமுகவை தான் சொல்ல போகிறாரு எல்லா இடத்துலையும். அப்புறம் அவர் பேசவே வேணாம், கூட்டத்துக்கே வர வேணாமே, அவர் என்ன பேசுவாருன்னு தான் தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு மாநாடு கூட்டம்லாம் போட்டு செலவு பண்ணுறீங்க? வீட்டுக்குள்ளே இருந்த வேண்டியதானே. எல்லாருக்கும் அவர் அதுதானே பேசுவார்னு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு பேசணும்? அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் வந்து நேரடியாக இப்போ 2026 யார் மோத போகிறாங்களோ அவங்கள தான் பேசுவேன். அதாம்மா, இது வந்து இது சுருளிராஜன் காமெடி ஒன்று இருக்கும், பழைய படம், அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் வந்து கஞ்ச பிச்சைக்காரனாக இருப்பாப்புல. யார்? மகா கஞ்சன். யார்? சுருளிராஜன். அப்போ வந்து கஞ்சத்தோடைய தலைவர் ஒருத்தன் வருவான், சங்கம்னு வச்சுருப்பாங்க, கஞ்ச பிசினாரிகள் சங்கத்தோட தலைவன் ஒருத்தன் யாரை பார்க்க வருவான்? சுருளிராஜனை பார்க்க வருவான். ஏங்க நான் தான் பெரிய பிச்சைக்காரன், எச்சக்கையில் காக்க விட மாட்டேன், மிகப்பெரிய கஞ்சன், ஒருத்தனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுத்ததில்ல, என்னைய விட நீங்கள் பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னோடனே அப்படியே வாங்கன்னு உட்கார வைப்பான். உட்கார வச்சோடனே டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறான் சுருளிராஜன். உடனே வந்தவன் கேட்பான், என்னங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? என்ன நம்ம 2 பேரும் பேச தானே போகிறோம், எதுக்கு கரண்ட்டு மிச்சம் செலவு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். உடனே பேசிகிட்டே இருப்பாங்க 10 நிமிஷம். சரிங்க நான் அப்போ வரேன் அப்படின்னோடனே டப்புன்னு சுருளிராஜா ஒரு நிமிஷம் இருக்குங்க, லைட்டை போட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் நான் வேட்டியை கழட்டி வச்சுருக்கேன், எதுக்கு பேசும்போது வேட்டி அழுக்காயிரும்னு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவன் ஷாக் ஆயிடும். அதுதான் உங்களை எவ்வளோ பெரிய தலைவராக வச்சுருக்காங்கன்ற அந்த மாதிரி தான் இருக்குது விஜய் சொல்கிறோம். விஜய் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டிங்கனாலும் திமுக எதிராக தான் பண்ண போகிறார். அப்புறம் வெளியே வரணும், செலவு தானே இது போகிறான், டீசல் செலவு, கார் செலவு, இத்தனை பசங்க வந்து எல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே செலவு தான். அது வீட்லேயே இருந்து எல்லாமே. சார் அவர் பேசினது பார்த்தா எல்லாமே பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாரு போல். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் எதுவுமே பார்க்க மாட்டாரு. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க பார்க்க மாட்டாரு? அவர் தான் வீட்டில் டிவி பார்த்துட்டு தான், நம்ம டிவி யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், அவ்வளோதான். நீங்களாம் ஒன்றும் நினைக்காதீங்க, விஜயை தப்பாக நினைக்காதீங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் வந்து அவருக்கு நியாயம் கேட்ட மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன, ஆனால் கரெக்டாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசலையே, அதுதானம்மா பிரச்சனை. கரெக்டாக பேச நீங்களாம் நினச்சிக்கிட்டா, கரெக்டாக பேசலைன்றதுனால தானே எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. அப்படிதான் நம்ம மக்களுக்காக நியாயம் கேட்குறேன், போராடுறேன்னு சொல்கிறாரு. மக்கள் வந்து ஒருத்தர் கேட்டாங்களாம்மா எங்களுக்காக நியாயம் கேளுங்கன்னு, யாராவது சொன்னாங்களா? அதுதான் அரசியல்னு சொல்கிறாரு சார். எது அரசியல்? மக்கள் கேட்காமே வந்து மக்களுக்காக நியாயம் கேட்குறதா? நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் வரான், நான் பார்த்துக்கிறேம்மா உன் பாதுகாப்புக்கு, ஒரு கிட்ட எவனுமே வரலையாடா, நான் பாட்டுக்கு தானடா போயிட்டுருக்கேன், உன்னை யாரா கூப்பிட்டா, நீ யாரான்னு கேட்பான். கேட்பீங்களா இல்லையா? சார் வராங்க தம்பி, நான் பாட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன், நீ யார் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அப்போ இப்போ பிரச்சனையே நடக்கலை, விஜய் வந்து அங்கே வந்து இல்லைம்மா, யாராவது வந்து இவரை கூப்பிட்டாங்களான்னு கேட்குறேன். பிரச்சனை நடக்கலன்ற வேறு, யாராவது வந்து விஜயை கூப்பிட்டு நியாயம் கேளுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு 1000 பேர் 2000 பேர் திரண்டு வெள்ளூர் கோட்டத்தில் எங்கேயோ திரண்டு இந்த மாதிரி நாட்டில் அநியாயம் நடக்குது, விஜய் அவர்களே நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வந்து நியாயம் சொல்லணும், நியாயம் கேட்கணும், கட்சி ஆரம்பிக்கணும், வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்களா? ஆமாம் சார், சிஎம் ஆக போகிறாரு, ஆசைப்படுறாரு. அவர் தானே ஆசைப்படுறாரு, மக்கள் ஆசைப்படலையே. அவர் வரணும்னா எல்லாமே பண்ணி ஆகணும்னு மக்களோட ஆசை இருக்கும்ல. என்ன மக்கள் வந்து கூப்பிட்டாங்களா யாராவது வீட்டு வாசல், விஜய் வீட்டு வாசல்லேருந்து வாங்கன்னு, கட்சி வாங்க, சிஎம் வாங்கன்னு? இவராக வந்து எல்லாத்தையும் விட்டா சரி 200 கோடி வாங்கிட்டு இருந்தால் ஒரு 2000 கோடி சம்பாதிப்போன்னு சொல்லி டப்புன்னு அரசியல் குதிக்கிறாப்புல. அப்புறம் அவர் குதிக்கும் போது மக்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து கூப்பிட்டானே அவனை, அது வந்து கூட்டம் போட்டு வான்னு சும்மா எதாவது வாய்க்கு வந்து எப்படி பேசுறது சார்? என்ன சார் 200 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு மக்களுக்காக வரேன்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், 200 கோடி விட்டு வந்தார், நான் தப்பு சொல்லவே இல்லையே. உண்மையிலே 200 கோடி விட்டுட்டு தான் வந்தார். எதுக்கு அப்படின்னு வேணும்ல, புரியுதா? ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணுறான், பாவம் பொண்டாட்டி குடும்பம் தாங்க முடியாது, டைவர்ஸ் பண்ணுறான்னு வச்சுங்க. சரி, எதுக்கு டைவர்ஸ் பண்ணுறான் என்னன்னு பார்த்தா, ஒரு வாரத்தில் பார்த்தா இன்னும் 2 பிள்ளைங்களை கூட்டி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன காரணத்துக்காக வரான் அதை பார்க்கணும்ல. டைவர்ஸ் பண்ணிட்டாரு, பாவம் ஒரு வாழ்க்கை போச்சுன்றீங்க.
ஆனால் அவர் கணக்கே வேறு இல்லை, வேற யாரில் இருக்குது. அந்த மாதிரி தான் விஜய். அவர் அந்த 200 கோடியை விட்டுட்டு 2000 கோடிக்கு ஆசைப்படுறாங்க. 2000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கணும். அது சினிமாவில் இருந்தால் சம்பாதிக்க முடியாது, அரசியலில் தான் பண்ண முடியும். அதனால் அதை விட்டுட்டு இதுக்கு வராரு. சார் அதே போல் காஞ்சிபுரத்தில் பேசும்போது இதெல்லாம் வேணும் மக்களுக்கு, காரு பைக்லாம் வேணும் வேணும்னு சொன்னார். அதை வச்சு எல்லாரும் தந்துருவார் அரசியல், இவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருவாருன்னு நினைக்கும்போது அவர் வந்து நான் வந்து மக்களோட பொருளாதாரம் இதெல்லாம் வளரணும்னு சொன்னதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. அப்போ வந்து என்ன, அதாவது காரு எல்லாரும் கார் வேணும்னா அப்போ மித்தவெல்லாம் வந்து வேணான்னு ஆசைப்படுவாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க, திடீர்னு வர பொங்கல் வருது, உங்கள் ஓனரோ இல்லை யாரோ வந்து நல்லா பண்ணுறீங்க மாதிரி இந்த காரை வச்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்க மாட்டீங்களா நீங்கள்? இல்லை வேணாம் சார் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை ஒரு பைக் கொடுக்குறாங்க, ஸ்கூட்டி வாங்கி வச்சுக்குவீங்க. எல்லாருமே அந்த விருப்பத்தில் தான் இருப்பாங்க, வாங்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. இது என்ன இவர் சொல்கிறது, எல்லோரும் காரோடு இருக்கணும், பைக்கோடு இருக்கணும். வசதி இருந்தால் வாங்க போகிறான், இல்லை யாராவது கொடுத்தா வாங்கி வச்சுக்க போகிறாங்க. அதனால் இவர் வந்து சொல்லி தான் மக்களுக்கு வந்து சுபிச்சம் வாங்க போகிறாங்களா? எல்லோரும் கார் வேணும், பைக் வேணும்னு அவன் ஆசைப்பட்டு தான் இருப்பான், வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பான். இவர் என்ன வந்து சொல்கிறது, நான் தந்துட்டு டிஎம்கே மாதிரி சொல்லி காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இவர் தந்தா என்ன ஓசின்னு சொல்ல, இவர் முதல்ல இவருக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஓட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முதல்ல பச்சை தண்ணி வைக்க சொல்லுங்கள் ஆஃபீஸ் வாசலில். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பேசுவோம். அந்த வாக்கெல்லாம் அவர் காப்பாற்றுவாரா சார்? இல்லை, அவர் இதுவரை காப்பாற்றினது இல்லைன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் சொன்ன இப்போ தம்பி ஒன்றும் செஞ்சதில்லைன்னு, வீட்லேயே செஞ்சதில்லை, பெற்ற தாய் தந்தையே அனுப்பி விட்டாப்புல. அப்படி இருக்கும்போது செய்வாரான்னு நீங்கள் தான் முடியும் சார். ஆனால் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தானே சார் இருக்குது அவரோட குடும்பம் எல்லாத்துக்கும். அது இருக்க தான் செய்வாங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ கேரளாவில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து ஃபேமஸான வழக்கு. போன மாதம் தான் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. 22 வருஷம் கழிச்சு அவனை பிடிச்சிருக்கேன். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், குழந்தை பிறந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கான். யாருன்னு கேட்டால் என் ஒய்ஃப் பக்கத்து வீட்டில் இருக்குது, பக்கத்தில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு காஃபி வாங்க போகிறேன், உங்களுக்கு வாங்கணுமா, உங்களுக்கு இது வாங்கணுமா, அது வாங்கணுமா, ப்ரெட் வாங்கிட்டு வரணுமான்னு அந்த பொண்ணோட புருஷன் மிலிட்ரியில் இருக்கான். உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் குழந்தை பிறந்து வீட்டில் இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி பண்ணி கழுத்தறுத்து கொண்டு போட்டு போயிட்டான். யாருனே கண்டுபிடிக்க முடியல. 22 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்னன்னு பார்த்தா புருஷனுக்கும் அவனுக்கும் பகையை, குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்து கொலை பண்ணியிருக்கான். இதுதான் அப்படி தான் இருக்குது. பரிதாபப்படுறாரு. அவர் தான் ப்ரெட் வாங்கி தராரு, பால் வாங்கி தராருன்னு தான் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டுருக்கு. கடைசியில் அதையே காலி பண்ணி அந்த குழந்தையும் கொண்டு போயிட்டான். இது அங்கே கேரளாவில் நடந்த சம்பவம். ஸோ அதனால் எதையுமே வந்து நீங்கள் அப்படி கணக்கு போட முடியாது. எதுக்காக பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கணும். எல்லாமே அவரோட சுயலாபத்துக்காக தான் பண்ணுறாரு. நிச்சயமாக முதல்ல அவரோட சுயலாபம். எல்லா மனிதனும் அவரோட சுயலாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. சரியா அவங்களுக்கு அதில் வந்து பொதுநலமும் இருக்கணும். இவர் முழுக்க வந்து பொதுநலத்தை ஆட்டையை போட்டு சுயநலத்துக்காக பண்ணுறாரு. சில பேர் சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலத்துக்காக வருவாங்க. அண்ணா, பெரியார், கலைஞர் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் பொதுநலத்துக்கு வராங்க. இவங்க வந்து என்னென்னா இவங்களை அடகு வச்சு அவங்க அமௌண்ட்டை போடுறதுக்கு அவர் பார்க்குறாரு. சார் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் வாயிலேயே வடை சுடுறதுக்கு நான் டிஎம்கே கிடையாது, டிவிக்கே, நான் வந்து சொன்னதை செய்வேன்னு அவர் சொல்கிறாரு சார். இவர் எதில் வடை சுடுறாரா? அவங்க வாயில் வடை சுடுறாங்க, சரி ரைட்டு ஓகே. இவர் எதில் வடை இவர் அது கூட இல்லையா? வாயில் வடைனாலும் அவங்க சொல்கிறேன், இவர் அது கூட இல்லாமல் தெருவில் விட்டுருவார் எல்லாத்தையும். அப்படிதான் பார்க்க வேண்டியது. வாயில் தான் வடை சுடுறாரு இவர். வாயில் எல்லாரும் வடை சுட்டா எப்படிமா? இவர் வேறு விதமாக வெங்காய போண்டா போடுறாரு வாயில். சார் நம்ம டிஎம்கே இத்தனை வருஷமா பார்த்துருக்கோம் அவங்களோட ஆட்சியை, விஜய் இது இன்னும் பார்க்கல, அவர் வாயில தான் வடை சொல்றாரு அப்படின்றத நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? நம்ம பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் திருட மொல்ல மாதிரி முடிச்சவைக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல. கொடுத்து தான் பார்ப்போமே. நல்லவனுக்கே தான் கொடுப்பீங்களா? பிஇ படித்தவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்களா? எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்களா? இதெல்லாம் பாருங்கள். ஒரு நொடியில் செயின் எடுத்துகிட்டு ஓடினானே அவனை பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி திறமையான ஆள் கொடுத்து பாருங்கள், அவங்க பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றுவான். அப்படின்னா எப்படி இருக்கும்? இவர் கொடுத்ததே இல்லை, கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்போ அது கொள்ளையடிச்சாலும் அது தெரியாத மாதிரி கொள்ளையடிச்சா இல்லைம்மா, அப்படி கிடையாது. இவரும் திறமையான ஆள் தானே, அவனுக்கு ஒரு திறமை வேணும்ல. எல்லாரும் செயின் அறுத்துட்டு போலீஸில் மாட்டாமல் தப்பி ஓடிட முடியுமா? அதே மாதிரி திருச்சியில் போய் நகை கொள்ளையடிச்சான் அவனுக்கு. இதில் இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் அந்த ஓனரே அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஜெயிலில் போய் பார்த்தாரு. எதுக்காக என் கடையில் கொள்ளையடிக்கணும்னு உனக்கு தோணுச்சு? எப்படி நீ பிளான் பண்ண? நாங்கள் எங்கே வீக்னஸ் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும். போலீஸில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போய் அந்த திருடனே சந்தித்து கேட்டார். எப்படியா அடித்த? இவ்வளோ ஆள் போட்டிருக்கோம், இவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம், செவுறு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், முன்னாடி 2 வாட்ச்மேன் இருக்கான், பின்னாடி ஒரு வாட்ச்மேன் இருக்கான், அதையும் தாண்டி எப்படி ஓட்ட போட்டு பிடிபடாமல் தப்பி வேறு ஓடி இருக்க நீ அப்படின்னு சொல்லி தயவுசெய்து உன் காலில் கூட விழுகிறேன் நீ சொல்லுது. இந்த மொட்டை அடித்து ஒருத்தர் விளம்பரம் கொடுப்பார்ல, 10 கடையை பாருங்கள் என் கடைக்கு வாங்கன்னு. அவர் வந்து போய் அவனை பார்த்து கேட்டு வந்தார். அப்புறம் அவன் சில விளக்கங்கள் சொன்னான்ல, பின்னாடி நீங்கள் ஆள் போடல, அதனால் நாங்கள் ஓட்டை போட்டு உள்ளே போய் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி
இருக்கான். அதுவும் இன்னொன்று சொல்லியிருக்கான், நீங்கள் தான் சொன்னீங்க 10 கடை போய் பாருங்கள், கடைசியாக என் கடைக்கு வாங்கன்னீங்க, அதனால் உங்கள் கடை ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். புரியுதா அவனுக்கு? அதுக்காக அவனை போய் இது பண்ணிட முடியுமா? சார் ஆனால் பேசவே தெரில, பேப்பர் பார்த்து தான் பேசுகிறாரு, யோசிச்சு பேசுகிறாரு சொல்லும்போது அதெல்லாம் மட்டும் நல்லா எப்படி சார் பண்ண முடியும்? இல்லை, அதான் அட்டையில் எழுதி வச்சு பாருங்க. இப்போ பேப்பரில் இருந்தார், இப்போ அட்டையில் ஒரே அட்டையை எழுதிடுறாரு. முதல்ல பிட்டு பிட்டாக வச்சுருந்தார், தொலைஞ்சு போய். அது காலேஜ் படிக்கும்போது விஜய் அப்படி தான் பிட்டு அடிக்கிற பழக்கம். அதே இதில் இந்த பையிலேருந்து ஒன்று எடுப்பாப்புல, என் சகோதரி அது என்ன சொல்லுவாப்புல, ஏதோ ஒன்று அனன்பா நன்பீஸ் அப்படின்வாப்புல. அப்புறம் அதை மடித்து வச்சுட்டு எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் போட்டி போடுறேன்னாப்புல. இப்படி இருந்துச்சு. இப்போ அட்டையில் எழுதி ஒட்டிடுறாங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருக்காங்க போல். இதில் என்ன இந்த இதில் இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டாண்டு வைக்கும், அந்த பாட்டு பாடுவாங்கல்ல. ஏன்னா அந்த ஜீன் அவருக்குள்ளே இருக்குது, அந்த பாட்டு ஜீன் இருக்குன்னா அவங்க அம்மா பாடகி, அவங்க மாமா பாடகர். அதனால் அந்த இது வந்து அவரை விட்டு போகாது. இவரும் பாடகர் தான் இருந்தால் கூட அந்த கச்சேரியில் பாடுவாங்க பாருங்க, ஒரு இரும்பு இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை போய் எங்கேயோ தேடி வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி ஒரு அட்டையில் எழுதி அதில் மாட்டிட்டாங்க, பறந்துடாமல் இருக்கிறது. அதை பார்த்து படிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பிரச்சனைகளுக்கும் டிஎம்கேக்கும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி அது அவங்கள விட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறது? அது உண்மைதானா தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, பிரச்சனையாக அது இருக்குல்ல, அது பாட்டுக்கு போட்டு இவருக்கு என்ன பிரச்சனை? அந்த ஃபெவிக்விக் எடுத்து இவர் எதுக்கு ஓட்டுறாரு? சார் இன்னொரு பக்கம் சில மீம்ஸ்லாம் வருது, இங்கே இருக்கிற கரூர் விஷயக்கு அப்புறம் இங்கே இருக்கிற கரூரை வீட்டுக்கு வந்து பார்க்க முடியல, பக்கத்தில் இருக்க ஈரோடுக்கு போகிறீங்க, ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவுக்கு போகிறீங்க, எவ்வளோலாம் பண்ணுறீங்க, ஏன் வர முடியல, அப்போ விஜய் ஃபேக்காக பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதான் அதை விஜய்கிட்ட கேட்கணும்ல. அதுக்கு தான் ஒரு பத்திரிக்கையாளரில் சந்திக்கிறதில்ல, யாரையும் சந்திக்கிறது இல்லையே. கேட்டால் பத்திரிக்கையாளரில் திமுககாரன்றாரு. அப்போ வந்து தப்பி ஓடுறாருன்னு அர்த்தம். மலேசியாவுக்கு போக முடியுது, கரூருக்கு போக முடியல, ஈரோடுக்கு போக முடியுது, கரூருக்கு போக முடியல அப்படிங்கும்போது 4 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதாவது பினநாயகன்ற இந்த உலகத்திலே வந்து எப்படின்னா, செத்த வீட்டுக்காரனை வீட்டுக்கு வர வச்சு சொன்ன ஒரே பினநாயகன் அவர் தான். உலகத்தில் வேறு எவனுமே, இங்கிலாந்து இளவரசர் கூட வந்து செத்துட்டா நேரில் போய் தான் பார்ப்பார், எவனை போய் பார்த்தாலும். ஆனால் இவர் அதையும் தாண்ட ஒரு நபராக இருக்கு. சார் அவரை சுற்றி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து அடுத்த கூட்டத்தில் வந்து அந்த விஷயத்துக்கான பதிலை கொடுக்குற மாதிரி அவர் பண்ணிட்டு வராரு. அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். 2026 தோற்றுருவார். அதுக்கப்புறம் அதுக்கான பதில் அப்புறம் கொடுப்பாரு, அப்புறம் வரவே மாட்டார். அடுத்து படத்துக்கு போயிடுவார் 2027. பினநாயகன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பினநாயகன் சென்சாரில் பிரச்சனை வந்துருன்றதுக்காக தான் இதை ஒரு பிஜேபியை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா யாருமே இவங்க கட்சிக்காரன் 70% பேர் படம் பார்க்க முடியாது, 18 வயசு கீழே இருக்காங்க. ஸோ அதனால தான் எதிர்த்து பேசாமல் இருக்காப்புல. அப்போ இதுவே நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி எடுத்துக்கலாமா? அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரன்றப்போ அங்கே பேச வேண்டியதெல்லாம் அவர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார்ல. ஆமாம், அதில் ப்ரெஸ் மீட்டுன்றது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது. அவங்களாம் வாய்க்கு வரதை எங்கேயோ ஒரு மூலையில் போய் காட்டுக்குள்ளே பேசிட்டு ஓடி போயிடுவாங்கன்னா அது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது. ப்ரெஸ் மீட் வேறு, பொதுக்கூட்டம் வேறு. இது பொதுக்கூட்டமும் கிடையாது, இது வேன் பிரச்சாரம். அதனால் வேனில் ஏறி பேசிட்டு வேன்லேயே போயிடுவார். சார் ஆமாம் சார், கேட்கணும்னு நினச்சேன். வேனில் ஏன் சார் பொதுக்கூட்டம் அப்படின்னா ஸ்டேஜ் போட்டு மேடெல்லாம் வச்சு ஸ்டேஜை நகர்த்த முடியாதுல்லம்மா. ஸ்டேஜுக்கு டயர் இருக்கா, வீல் இருக்கா, நகர்த்தி கொண்டு போக முடியாது. இந்த வேன்னா நகர்த்தலாம், எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போயிடலாம். அது ராசியான வேனு, முதல்ல ஒரு 40 பேரை போட்டிருக்கு. ஸோ இன்னும் அவர் எதிர்பார்க்குறாரு, அதனால் அந்த வேனுக்கு பூஜை போட்டு அதே. அப்போ இது ஒரு ரோட் ஷோ மாதிரி பண்ணலாரா அவர் பொதுக்கூட்டம்? இது ரோட் ஷோ இல்லை, கிரவுண்ட் ஷோ. இது ரோட் ஷோன்றது வேறு, இது வேறு சார். ஆனால் இருந்தாலும் டெவலப் ஆகிருக்காரு. 2020 இன்னும் 1 மாதம் இருக்குது. 2 என்னமோ அவர் ஏதோ கூமுண்டையாக இருந்த மாதிரி இப்போ தான் டெவலப் ஆகிருக்காருன்ற மாதிரி பேசுகிறதுல நீங்களே சொன்னீங்களே சார் ஸ்டார்டிங்கில். அது முதல்ல ஃபுல்லாக சொல்லுங்கள். டெவலப் ஆகிருக்காரு அப்படின்னா ஆகப்பெரும் கூமுண்டையாக இருந்த மாதிரியும் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வராருன்ற மாதிரி பேச்சில் டெவலப் ஆகிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மை தான். ரொம்ப நேரம் கொஞ்சம் கூட நேரம் பேசியிருக்காப்புல. ஸோ அதனால் இப்போ இதாக இருக்குது. ஒருவேளை அந்த சொன்னதுனால இத்தனை நிமிஷம் தான் பேசுகிறீங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் கூட போக இன்னும் போக 1 மணி நேரம் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுவார் நினைக்கிறேன், 1 மணி நேரம் 3/4 மணி நேரம். டிவிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றிமா.